வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிளகு அரிசி உப்புமா. இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாம். துவரம்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தாளிக்க கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2, தேவையான உப்பு, தேவையான எண்ணெய், கொஞ்சம் பெருங்காயம், அரிசி 1 டம்ளர் 200 கிராம், அதுக்கு 2 டம்ளர் மோர். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஜாரில் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், வரமிளகாய், 1 புடி கருவேப்பிலை, அதோட அரிசியும் போட்டுக்கணும். இப்போ இதை மிக்சியில் ரவையாட்டம் உடைச்சிக்கணும். இப்போ பாருங்க, அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு 4 ஸ்பூன் எண்ணெய், இப்போ எண்ணெய் காஞ்சி எடுத்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பருப்பெல்லாம் நல்லா சவந்தெடுத்து இப்போ ஸ்டவ்வை சின்னது பண்ணிட்டு 2 டம்ளர் மோர் விட்டுக்கலாம். இப்போ உப்பு போடலாம். தேவையான உப்பு போடலாம். போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் பொடி போட்டுக்கலாம். பெருங்காய பொடி போட்டுட்டு அதை கலக்கிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போ இது கொதிக்கிற சமயத்தில் நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்ல போகிறேன். அதாவது சில பேருக்கு தலைமுடி நிறைய கொட்டும், அவளுக்கு உடம்புல அயன் கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அயன் உள்ள உணவுப் பொருட்களை நிறைய எடுத்துக்குங்க. கருவேப்பிலை மற்றும் கீரையை நிறைய எடுத்துட்டா உடம்புக்கு நல்ல அயன் கிடைக்கும். இதை நல்லா கொச்சி எடுத்து
அஞ்சு நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிச்சு எடுத்து இப்போ இதில் ரவையை கொட்டி கிளறிடலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கைவிடாமல் கிளறி கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். ஸ்டவ் கொஞ்சம் பெரிஸ் பண்ணிக்கலாம். இதை 10 நிமிஷம் மூடி கொஞ்சம் வேக விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா உப்புமா நல்லா வெந்தெடுத்து இதை ஒரு கிளறிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மிளகு அரிசி உப்புமா ரெடி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. தேங்க்யூ.